சூலத்தை விட்டு இவனை குத்தவை, மத யானைகளை விட்டு இவனை இடரவை, மேல் மலை உச்சியிலிருந்து தூக்கி போடு. செத்து போட்டோம். இவன் எனக்கு ரிப்புவா எதிரியா இருக்கக்கூடிய நாராயணன் பேரை சொல்றவன் எனக்கு வேண்டாம். யானையை விட்டு இடர விட்டால் அந்த ஆனைகள் ஓடி வர அந்த யானை கிட்ட அந்த யானை மொழியில கான்வர்ஸ் பண்றது. நீ என்னை மிதிச்சா பரவாயில்ல, ஆனா உன்னுடைய மூதாதையர்கள்ல ஒரு ஆணை ஆதி மூலமேனு கத்தின போது ரட்சித்த எம்பெருமான் என் ஹிருதயத்தில் இருக்கார். நீ என்ன மிதிச்சுட்டியான அந்த ஆணைக்கு நீ நன்றி கெட்டவனா போயிடுவே. ஆணை திரும்பி சென்றதாம். மலையின் உச்சியிலிருந்து தூக்கி போட்டான். பூமாதேவி ரட்சித்தாளாம். அதனால துவாரபாலகர்கள் ரட்சித்ததாக தியாகராஜர் எடுக்கிறார்.